இப்போ நம்ம 9th ஹிஸ்ட்ரியில் சிந்துவெளி நாகரிகம் டாபிக் தான் பார்க்க போகிறோம். 2.5லேருந்து நம்ம பார்த்தா போதும், அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் கற்காலம். ஸோ அது வந்து தேவையில்லை. 2.5லேருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் பரவியிருந்தது. மேற்கே பாகிஸ்தான், ஈரான் நிலையில் உள்ள சுர்கா ஜெண்டோர், வடக்கே ஷெர்டுகை ஆப்கானிஸ்தான், கிழக்கே ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசம் இந்தியா, தெற்கே தைமதாபாத் மகாராஷ்டிரா இந்தியா ஆகிய இடங்களை எல்லைகளாக கொண்டது. இப்பரப்பில் ஹரப்பா நாகரிகத்திற்கான பல சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகள் குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு அழைக்கப்படுறது தான் சிந்துவெளி நாகரிகம். ஸோ 2 பேருமே சிந்துவெளி நாகரிகத்தை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இந்தியா, பாகிஸ்தான் 2 இடத்துலையும் சேர்த்து 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் வந்து பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரவி இருந்துச்சு. ஸோ இதோட எல்லைகள் பார்த்தோம் அப்படின்னா, மேற்கே பாகிஸ்தான், மேற்கு பக்கத்தில் பாகிஸ்தான். ஸோ நமக்கு இப்போவுமே வந்து மேற்கு பக்கத்தில் பாகிஸ்தான் தான் இருக்குது. ஸோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு பக்கம் பாகிஸ்தான், ஈரான் எல்லையில் உள்ள சுர்கா ஜெண்டோர் அப்படிங்கிறது. ஸோ வந்து மேற்கு எல்லையில் பாகிஸ்தான், ஈரான் எல்லையில் வந்து டோர் வச்சுருக்கோம். சுர்கா ஜெண்டோர் அப்படிங்கிற டோர் வச்சுருக்கோம். வடக்கே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இமயமலை அங்கே இருக்கிறனால ஷார்ப்பாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்டுகை ஆப்கானிஸ்தான், கிழக்கே ஆலம்கிர்பூர், கிழக்கேங்கிறது வந்து இந்த பக்கம், அது ஆலம்கிர்பூர் யூபி உத்தரப்பிரதேசம் இந்தியா, தெற்கே தைமதாபாத் மகாராஷ்டிரா இந்தியா. ஸோ தெற்கு பக்கத்தில் வந்து தைமதாபாத் மகாராஷ்டிரா இந்தியா ஆகிய இடங்களை எல்லைகளாக கொண்டது. இந்நாகரிகம் இப்பரப்பளவில் ஹரப்பா நாகரிகத்திற்கான பல சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளது. எங்கெல்லாம் வந்து பரவி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா. திட்டமிடப்பட்ட நகரங்கள்: பெருங்குளம் ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சதரோ சிந்து பாகிஸ்தான், தோலவிரா குஜராத் இந்தியா, காலிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா, லோத்தல் குஜராத் இந்தியா, பனவாலி ராஜஸ்தான் இந்தியா, ராக்கி கர்கி ஹரியானா இந்தியா, ஷுர்கோடா குஜராத் இந்தியா ஆகியவை சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரங்கள் ஆகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சிந்துவில் இருந்த முக்கியமான நகரங்கள் சொல்லியிருக்காங்க. இது அப்படியே நமக்கு வந்து மேட்ச்சில் கேட்குறக்கான வாய்ப்பு இருக்கிறனால எது இப்போ எந்த இடத்துல இருக்குன்றதை அப்படியே படிச்சிட வேண்டியதான். ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சதரோ வந்து சிந்து மாகாணம் பாகிஸ்தான். ஸோ 2மே வந்து பாகிஸ்தானில் தான் இருக்குது. ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சதரோ சிந்து பாகிஸ்தான். தோலவிரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தோலவிரா அப்படிங்கிறது வந்து குஜராத்தில் இருக்குது. தோலவிரா குஜராத் இந்தியா. லோத்தலில் தான் வந்து கப்பர் கட்டும் தளம் இருக்குது இல்லையா. ஸோ லோத்தலும் இங்கே தான் இருக்குது, குஜராத் இந்தியா. சுர்கோடாங்கிறதும் குஜராத் இந்தியாவில் தான் இருக்குது, சுர்கோடா. ஸோ மேலே வந்து சுர்கா ஜெண்டோர் அப்படின்னு படித்தோம். இப்போ இருக்கிறது வந்து சுர்கோடான்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து குஜராத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் தோலவிரா, லோத்தல் மற்றும் சுர்கோடா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3மே வந்து குஜராத்தில் தான் இருக்குது. காலிபங்கன் மற்றும் பனவாலி இது 2ம் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. ராக்கி கர்கியில் வந்து ஒரு தானிய களஞ்சியம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஹரியானாவில் ஃபேமஸ்டாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு மேட்ச்சில் கேட்க வாய்ப்பு இருக்கிறனால நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஹரப்பா பாகிஸ்தான் பஞ்சாப், மொஹஞ்சதரோ சிந்து பாகிஸ்தான், தோலவிரா குஜராத் இந்தியா, லோத்தல் குஜராத் இந்தியா, சுர்கோடா குஜராத் இந்தியா, பனவாலி ராஜஸ்தான், காலிபங்கன் ராஜஸ்தான், ராக்கி கர்கி ஹரியானா ஆகியவை சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கியமான நகரங்கள் ஆகும். ஹரப்பா நகரங்களில் கோட்டைகள், சுவர்கள், நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் குழாய்கள் ஆகியவை காணப்படுகின்றன. ஸோ ஹரப்பாவில் பார்த்தோம்னா அது வந்து சாதாரணமான கிராமம் மாதிரிலாம் கிடையாது. கோட்டையோட சுவர் இருக்குது, நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள் இருக்குது, சந்துகள் இருக்குது. அங்கே வந்து மக்கள் யூஸ் பண்ண கழிவுநீர் வந்து வெளியே போய் தெருவோட ஜாயிண்ட் ஆகிறதுக்கு தேவையான குழாய் இருக்குது. ரொம்ப நல்ல வளர்ந்த
நகரத்தோட அமைப்பில் தான் வந்து சிந்துவெளி வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பா நகரங்களில் கோட்டை சுவர்கள், நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் கால்வாய்கள் ஆகியவை காணப்படுகின்றன. ஹரப்பா மக்கள் சுடாத செங்கற்களையும் கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினார்கள். உள்ளாட்சி அமைப்பு ஒன்று நகரங்களின் திட்டமிடலை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடும். ஸோ உள்ளாட்சி அமைப்புன்னு ஒன்று இருக்குது, அது வந்து நகரங்களோட திட்டமிடலை வந்து கட்டுப்படுத்தி இருக்கு. சில வீடுகளில் மாடிகள் இருந்தன. மொகஞ்சதாரோவில் உள்ள மாபெரும் குளியல் குளம் ஒன்று முக்கியமான கட்டுமானம் ஆகும். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ ஹரப்பான்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அங்கே கோட்டை சுவர் இருந்துச்சு, நல்லா திட்டமிடப்பட்ட தெரு, சந்து, கழிவுநீர் கால்வாய் எல்லாமே இருந்துச்சு. ஹரப்பா மக்கள் வந்து சுட்ட செங்கல், சுடாத செங்கல், சாதாரண கல் எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க வந்து கட்டுமானங்களை யூஸ் பண்ணாங்க. உள்ளாட்சி அமைப்பு ஒன்று நகரங்களில் திட்டமிட கட்டுப்படுத்தி இருக்கக்கூடும். ஸோ உள்ளாட்சி அமைப்பை பற்றி எந்த டீட்டெயிலும் இல்லை. அரசர் இருந்தாங்களா, அவங்களுக்கு கீழே குழுக்கள் இருந்துச்சா, எந்த டீட்டெயிலும் இல்லை. ஆனால் அப்படி ஒன்று இருந்தால் தான் இந்த நகரத்தை கட்டுப்படுத்தி இருக்க முடியுங்கிறது கெஸ்ஸிங் மட்டும்தான். சில வீடுகளில் மாடிகள் இருந்தன. மொகஞ்சதாரோவில் உள்ள மாபெரும் குளியல் குளம். ஸோ குளியல் குளம்னு ஒன்று நமக்கு என்ன ஞாபகம் வரணும், மொகஞ்சதாரோவில் உள்ள மாபெரும் குளியல் குளம் ஒரு முக்கியமான கட்டுமானம் ஆகும். இக்குளத்தின் அருகே நன்கு தளமிடப்பட்ட பல அறைகள் உள்ளன. தோண்டி எடுக்கப்பட்ட சில கட்டுமானங்களும் களஞ்சியங்கள் போல் காணப்படுகின்றன. ஸோ சில ரூம் மாதிரி கிடச்சிருக்கு. அது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா நல்லா களஞ்சியம் மாதிரி இருக்குது. ஸோ ஹரப்பர்கள் அரசு அமைப்பு பற்றி நமக்கு விவரங்கள் தெரியவில்லை. ஆனால் பண்டைய அரசு போன்ற ஒரு அரசியலமைப்பு ஒன்று இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ மொகஞ்சதாரோவில் குளியல் குளம், ஹரப்பால களஞ்சியங்கள். மொகஞ்சதாரோவிலிருந்து கிடைத்துள்ள ஒரு சிலை பூசாரி அரசன் என்று அடையாளம் காட்டப்படுகிறது. ஆனால் அது சரியானதா என்று உறுதிப்படுத்த முடியவில்லை. ஸோ மொகஞ்சதாரோவில் தான் இந்த பூசாரி அரசன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதோட அமைப்புமே வந்து 6th தெளிவாக கொடுத்துருப்பாங்க. காதில் 2 பக்கமும் ஓட்டையோடையும், வலது பக்கத்தோளில் அணிகலனோடையும், இடது பக்கத்தோளில் பூ போட்ட ஒரு அங்கியோடையும் காணப்படும் அப்படின்னு சொல்லி அதோட வடிவமைப்பை கொடுத்துருக்காங்க. தலைமுடி தாடிலாம் நீட்டாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்பட்டது அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால், ஸோ ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம். அதனால தான் நம்ம சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற பேரை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் சிந்துவெளி நாகரிகம் என்று முன்னர் அழைக்கப்பட்டதற்கு மாறாக ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது வந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு தான் முன்னாடி வந்து அழைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹரப்பா தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அது வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஹரப்பா நாகரிகம் தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம். அதனால தான் நம்ம சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்ததை இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். ப்ளஸ் இந்த இடம் வந்து சிந்து நதியை மட்டும் சார்ந்து அமைஞ்சிருந்தால் சிந்துவெளி நாகரிகம்னு சொல்லலாம். ஆனால் இது சிந்து நதிக்கு அப்பாலும் பரவி காணப்படுது. அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம், ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அழகாக அதுக்கு வந்து ரீசனை பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களோட வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும். ஹரப்பா மக்கள் வந்து வேளாண்மையில் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்க கோதுமை, பார்லி, பலவிதமான திணை வகைகளை வந்து பயிரிட்டு கொடுத்தாங்க. ரெட்டை சாகுபடி முறையும் அவர்கள் கடைபிடித்தனர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, மக்கள் வந்து வேளாண்மையில் ஈடுபட்டாங்க. வேளாண்மையில் என்ன ஃபேமஸாக இது பண்ணாங்கன்னா கோதுமையும் பார்லியும். ஏன்னா இவங்க நெல் போட சான்ஸ் இல்லை, ஏன்னா இது வந்து வட இந்தியா. ஸோ கோதுமை, பார்லி, திணை வகைகளை தான் அவங்க பயிரிட்டிருக்காங்க. ரெட்டை சாகுபடி முறையை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரெட்டை சாகுபடி முறையை அவர்கள் கடைபிடித்தார்கள். ஆடு மாடு வளர்த்தலும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஸோ அவங்க வந்து ஆடு மாடு வளர்த்தலில் பெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆடு மாடு வளர்த்தலும் அவங்களுக்கு நல்லா தெரிந்திருந்தது. மாடுகள், செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகளையும் அவர்கள் வளர்த்தார்கள். யானை உள்ளிட்ட பல விலங்குகள் பற்றி அறிந்திருந்தார்கள். அவங்க வந்து என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, மாடு தெரிஞ்சிருந்துச்சு அவங்களுக்கு, செம்மறி ஆடு தெரிஞ்சிச்சு, வெள்ளாடுகள் தெரிஞ்சிச்சு. ஸோ குதிரை மட்டும்தான் அவங்க அறியாத விலங்கு. ஸோ யானை உள்ளிட்ட பல விலங்குகளை பற்றியும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். மாடு, செம்மறி ஆடு, வெள்ளாடு, யானை உள்ளிட்ட பல விலங்குகளை பற்றியும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் குதிரைகளை
பயன்படுத்தவில்லை. ஸோ குதிரைகளை பற்றி அவங்களுக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியாது. ஹரப்பாவின் மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்பட்டன. ஸோ ஹரப்பாவோட மாடுகள் நம்ம என்ன சொல்கிறோம், ஜெபு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய வகை மாட்டினம். சிந்துவெளி முத்திரைகளில் இவ்வகையான பெரிய காளை உருவம் பரவலாக காணப்படுகிறது. ஸோ இது வந்து சிந்துவெளி முத்திரையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காளை உருவம் வந்து மேக்சிமம் நிறைய இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த காளை உருவத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜெபு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மண்பாண்ட கலை. ஹரப்பா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மண்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள். மட்பாண்டங்கள் ஆழமான சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டவை. பீடம் வைத்த தட்டு போன்ற தானியம் போன்றவற்றை சேமிப்பு வைப்பதற்கான ஜாடிகள், துளையிடப்பட்ட ஜாடிகள், கோப்பைகள், எஸ் வடிவ ஜாடிகள், தட்டுகள், சிறு தட்டுகள், கிண்ணங்கள், பானைகள் என்ற பலவிதமான மண்பாண்டங்களை செய்தார்கள். அவர்கள் மண்பாண்டங்களில் சித்திரங்களை தீட்டினார்கள். ஸோ அவங்களுடைய மண்பாண்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சித்திரங்கள் வந்து காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அரச மர இலை, மீன் செதில், ஒன்றையொன்று வெட்டும் வட்டங்கள், குறுக்கும் நெடுக்குமான கோடுகள், கிடைக்கோட்டு பட்டைகள், கணித வடிவியல் ஜியோமதி வடிவங்கள். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் அதில் மேக்சிமம் காணப்பட்டுச்சு. செடி கொடிகள் என பல வகையான ஓவியங்கள் எந்த நிறத்தில் தீட்டப்பட்டிருந்துச்சு, கருப்பு நிறத்தில் தீட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சிவப்பு நிற பானை, அதில் வந்து கருப்பு நிறத்தில் ஓவியங்கள் வந்து தீட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மண்பாண்டக்கலை, ஹரப்பா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மண்பாண்டங்களை தான் பயன்படுத்தினாங்க. மண்பாண்டங்கள் ஆழமான சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு, ஸோ ஆழமாக சிவப்பு வண்ணம் வந்து பூசப்பட்டு காணப்பட்டிருக்கு. அதில் கருப்பு நிற ஓவியங்கள் வந்து தீட்டப்பட்டு காணப்பட்டிருக்கு. பீடம் வைத்த தட்டு, தானியம் போன்றவற்றை சேமித்து வைப்பதற்கான ஜாடிகள், துளையிடப்பட்ட ஜாடிகள், கோப்பைகள், எஸ் வடிவ ஜாடிகள், தட்டுகள், சிறு தட்டுகள், கிண்ணங்கள், பானைகள் என்று பலவிதமான மண்பாண்டங்களை செய்தார்கள். அவர்கள் மண்பாண்டங்களில் சித்திரங்களை தீட்டினார்கள். அரச மர இலை, மீன் செதில், ஒன்றையொன்று வெட்டும் வட்டங்கள், குறுக்கும் நெடுக்குமான கோடுகள், கிடைக்கோட்டு பட்டைகள், கணித வடிவியல் ஜியோமதி வடிவங்கள், செடி கொடிகள் என பல ஓவியங்களை எந்த நிறத்தில் தீட்டினாங்க, கருப்பு நிறத்தில் தீட்டினாங்க. ஸோ இது நமக்கு மேபி கூற்று காரணத்தில் கேட்கலாம். எப்படி கேட்பாங்க, மண்பாண்டங்கள் கருப்பு வண்ணத்தில் இருந்தது, அதில் தீட்டப்பட்ட படங்கள் வந்து சிவப்பு வண்ணத்தில் இருந்ததுன்னு கொடுப்பாங்க. ஸோ ரெண்டும் சரியாக, ரெண்டுமே தவறானது. ஏன்னா மண்பாண்டங்கள் சிவப்பு நிறத்துலையும் அதில் தீட்டப்பட்ட வடிவங்கள் உருவங்கள் எல்லாமே கருப்பு நிறத்துலையும் அமைஞ்சிருந்துச்சுன்றது தான் கரெக்டானது. அடுத்ததாக இந்த மேப்பை பார்த்துடலாம். ஸோ இது வந்து இந்தியாவோட எல்லையே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து சிந்துவெளி நாகரிகம் வந்து பரவி இருந்துச்சு, அந்த இடத்த மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சீனா அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், இது வந்து பாகிஸ்தான் மேக்ஸிமம். இது இந்தியாவோட இல்லை. ஸோ குஜராத்தோட எண்டு அப்படி வருது பாருங்களேன், கரெக்டாக ஜம்மு காஷ்மீரோட ஹெட்டு. ஸோ இது வந்து இந்தியாவோட எல்லை காணப்படுது. இங்கே வந்து எந்தெந்த ஊர்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா வஞ்சி, கரூர், காஞ்சி, வேன், குட்டை, ஆலூர், தோன்றி, குன்று, தள்ளி, முல்லை, நல்லி, கொற்கை. ஸோ இது எல்லாமே இப்போ வரையும் பாகிஸ்தானில் அழைக்கப்பட்டிருக்க ஊர்கள். ஸோ இதில் எதெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து பரவி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மொஹஞ்சதரோ அப்படிங்கிறது அங்கே நமக்கு கரெக்டாக குஜராத்துக்கு மேலே இருந்திருக்கு. இதே இதில் ஹரப்பா எங்கே இருந்திருக்குன்னு பாருங்கள், அதையும் தாண்டி மேலே. ஸோ நியர்பை கரெக்டாக ஹரியானா பக்கத்தில் ராக்கி கர்கி பக்கத்தில் இருந்தது தான் ஹரப்பா. கன்வேரி வாலா அப்படிங்கிற ஒரு இடமும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த டைமில் வந்து ஃபேமஸான இடம். கரெக்டாக சிந்து நதி எங்கெல்லாம் பரவி இருக்குன்னு பாருங்களேன், சிந்து நதி. அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த சிந்து நதியை சார்ந்து அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறனால இதை தான் நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறோம். சிந்து நதியை தாண்டியும் இது வந்து பரவி இருக்குது அப்படிங்கிறனால இதை இப்போ ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஹரப்பா தான் காலத்துக்கு முற்பட்டது அப்படிங்கிறனால ஹரப்பா நாகரிகம்னு நியமிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்தியாவை தாண்டி தான் காணப்படுது. மொஹஞ்சதரோ, ஹரப்பா, ராக்கி கர்கி, கன்வேரி, வாலா இதெல்லாம் முக்கியமான நகரங்களாக காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது பரவி இருக்கிற இடம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட எல்லை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா கரெக்டாக அதோட எல்லைகளில் பரவி இருக்குது. சிந்து நதியை சூழ்ந்து இது வந்து காணப்படுது. அதை தாண்டியும் இது பரவி இருக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். உலோக கருவிகளும் ஆயுதங்களும். ரோரி செர்ட் பிளேடுகள், ஷிகர்பூர், குஜராத். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ரோரி செர்ட் பிளேடுகள் ஷிகர்பூர், குஜராத் அப்படின்னு ஞாபகிச்சிருக்காங்க. ஷிகர்பூர். ஸோ என்ன ஞாபகிச்சுக்கோங்க, ரோரி செர்ட் பிளேடுகள். அது எங்கே கிடச்சிருக்குன்னா ஷிகர்பூர் அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கு. குஜராத்தில் தான் இருக்குது இந்த ஷிகர்பூர். ஹரப்பா பண்பாட்டு மக்கள் செர்ட் என்ற சிலிக்கா கல் வகையில் செய்த பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தினார்கள். ஸோ அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து செர்ட் அப்படிங்கிற சிலிக்கா கல் வகையில், ஸோ செர்ட் அப்படின்னு அழைக்கப்பட்ட சிலிக்கா கல் வகையில் செஞ்ச கத்திகள், பிளேடுகள், செம்பு பொருட்கள். ஸோ கத்திகள், பிளேடுகள், செம்பு பொருட்கள், எலும்புகள், தந்தம் இதெல்லாம் தான் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, கருவிகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இரும்பின் பயனை அவர்கள் அறியவில்லை. கூர்மையான கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் தூண்டில் முட்கள், கத்திகள், நெருவை தட்டுக்கள், முகம் பார்க்கும் கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி ஆகியவை செம்பால் செய்யப்பட்டன. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இரும்போட பயனை வந்து அவர்கள் அறியவில்லை. கூர்மையான கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் தூண்டில் முட்கள். ஸோ அவங்களுக்கு வந்து இரும்பை பற்றி தெரியலை. இரும்பு எப்படி இருக்கும், அதை வச்சு எப்படிலாம் கருவிகள் செய்யலாம் அப்படிங்கிற நாலேஜ் இல்லை. விலங்குகளில் வந்து அவங்க குதிரையை பற்றி அறியலை. உலோகங்களில் வந்து இரும்பை பற்றி அறியலை. ஸோ கூர்மையான கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் தூண்டில் முட்கள், கத்திகள், நிறுவை தட்டுகள், முகம் பார்க்கும் கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி, அஞ்சனம்னா மை, ஸோ மை தீட்டும் குச்சி ஆகியவை செம்பால் செய்யப்பட்டன. செம்பால் செய்த அம்புகள், ஈட்டிகள், உளி, கோடரி ஆகிய கருவிகளை பயன்படுத்தினர். ஸோ இத்தனை வகை கருவிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதில் வந்து செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே இதில் தான் செய்யப்பட்டிருக்கு, செம்புனால தான் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இரும்பை பற்றி ஐடியா இல்லை. மொஹஞ்சதரோவில் கிடைத்துள்ள நடனமாடும் பெண்ணின் சிலை அவர்களுக்கு மெழுகு அச்சில் உலோகத்தை ஊற்றி உருக்கி சிலை வார்க்கும் பிளாஸ்ட் வேக்ஸ் என்ற தொழில்நுட்பம், இந்த மெழுகு செயல்முறை தெரிந்திருந்தது என்பதை காட்டுகிறது. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு நடனமாடும் மங்கை அப்படிங்கிற ஒரு மங்கை வந்து கிடச்சிருக்காங்க. ஸோ அந்த பெண்ணோட சிலை வந்து எங்கே கிடச்சிருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொஹஞ்சதரோவில் கிடச்சிருக்கு. ஸோ 2 சிலை கிடச்சிருக்கு. 2மே மொஹஞ்சதரோவில் தான் கிடச்சிருக்கு. ஒன்று பூசாரி அரசன், இன்னொன்று நடனமாடும் பெண்ணின் சிலை. ஸோ நோ மோர் கன்ஃபியூஷன், 2மே மொஹஞ்சதரோவில் தான் கிடச்சிருக்கு. அவர்களுக்கு மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வேக்ஸ்னா என்னது, மெழுகு இல்லையா. ஸோ அந்த லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் அதை பற்றி அப்போவே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறது இந்த சிலை மூலமாக நம்ம அறிய வர்றோம். ரோரி செர்ட் என்பவை பாகிஸ்தானில் உள்ள ரோரி என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட செர்ட் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், ஒரு டைல்ஸ் மாதிரி கல். ஸோ ரோரி செர்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த ரோரி அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அதுதான் ரோரி அப்படின்னு சொல்கிறோம். அங்கேருந்து பெறப்பட்ட செர்ட்டு மூலப்பொருட்களை குறிக்குது. இவை ஹரப்பா மக்களால் கூர் ஆயுதங்களை, பிளேட்ஸை வந்து உருவாக்க பயன்படுத்தப்பட்டன. ஸோ என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஹரப்பா மக்களால் கூர்மையான ஆயுதங்கள் வந்து உருவாக்குறதுக்கு தான் இந்த செர்ட்டு வகை கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டன. ஹரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்தினாலான ஆயுதங்களை பயன்படுத்தினர். ஹரப்பா மக்களை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கல் மற்றும் வெண்கலத்தினாலான ஆயுதங்களை பயன்படுத்தினர். ஸோ கல் மற்றும் வெண்கலத்தினாலான ஆயுதங்களை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க.
ஆடை அணிகலன்கள். ஹரப்பா பண்பாட்டு மக்கள் பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்தார்கள். உலோகத்தாலும் கல்லாலுமான அணிகலன்களை பயன்படுத்தினார்கள். ஸோ ஹரப்பா மக்களுக்கு வந்து பருத்தி பட்டு எல்லாமே பற்றி அவங்களுக்கு வந்து நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சிருந்திருக்கு. உலோகத்தாலும் கல்லாலுமான அணிகலன்களை வந்து அவங்க பயன்படுத்தினாங்கன்னு கொடுத்துட்டாங்க. அவர்கள் செம்மணி கல் கர்னீலியன். ஸோ என்ன சொல்கிறாங்க, செம்மணி கல் அப்படிங்கிறது கர்னீலியன் செம்பு மற்றும் தந்தத்தினால் ஆன அணிகலன்களை செய்தார்கள். ஸோ அவங்கள பார்த்தோம் அப்படின்னா செம்மணி கல் அது வந்து கர்னீலியன்னு சொல்கிறோம். அது போக செம்பு மற்றும் தங்கத்தினால் ஆன அணிகலன்களை செய்தார்கள். கல் அணிகலன்களையும் சங்கு வளையல்களையும் செய்தார்கள். சிலவற்றில் அணி வேலைப்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இவற்றை அவர்கள் மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்தார்கள். ஸோ இங்கேருந்து செஞ்சு அவங்க மெசபடோமியாவுக்கு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா வெல் டெவலப்டாக இருந்திருக்காங்க அவங்களோட வணிகமும் பரிமாற்றமும். ஸோ நம்ம இப்போ இதுவரை என்ன பார்த்துருக்கோம்னா அவங்களோட அந்த ஆடை அணிகலன்கள் வரையும் பார்த்துருக்கோம். ஸோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சிந்துவெளி நாகரிகம். இந்த சிந்துவெளி நாகரிகத்தை நம்ம ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் வந்து பரவி இருந்துச்சு. மேற்கு பக்கத்தில் பாகிஸ்தான் ஈரானோட எல்லையாக இருக்கக்கூடிய சுட்கா ஜண்டோர், வடக்கை ஷார்டுகை அப்படின்னு அழைக்கப்படுற ஆப்கானிஸ்தான், கிழக்கு பக்கம் ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசம் இந்தியா, தெற்கு பக்கம் டைமதாபாத் மகாராஷ்டிரா இந்தியா ஆகிய இடங்களை எல்லைகளாக கொண்டது இந்நாகரிகம். இப்பரப்பில் ஹரப்பா நாகரிகத்துக்கான பல சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகள் குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா. ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சதரோ சிந்து பாகிஸ்தான், தோலவிரா வந்து குஜராத் இந்தியா, காலிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா, லோத்தல் குஜராத் இந்தியா, பனவாலி ராஜஸ்தான் இந்தியா, ராக்கி கர்கி ஹரியானா இந்தியா, சுர்கொடடா குஜராத் இந்தியா ஆகியவை சிந்துவெளி நாகரிகத்தோட முக்கியமான நகரங்கள்னு சொல்லிட்டாங்க. மொஹஞ்சதரோவில் இருக்கக்கூடிய மாபெரும் குளியல் குளம் இது வந்து ஒரு முக்கியமான கட்டுமானமாக இருக்குது. அதை சுற்றி 4 பக்கங்களையும் நல்லா தளமிடப்பட்ட அறைகள் வந்து காணப்பட்டுச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறக்காண்டி. சில கட்டுமானங்கள் களஞ்சியங்கள் போல் காணப்படுது. இது ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட மண்பாண்டம் பார்த்தோம் அப்படின்னா ஆழமான சிவப்பு வண்ணத்தில் கருப்பு நிற ஓவியங்கள் வந்து தீட்டப்பட்டு சித்திரங்கள் எல்லாமே கருப்பு வண்ணத்தில் வந்து அமையப்பட்டிருந்துச்சு. அப்புறம் மொஹஞ்சதரோவில் பூசாரி அரசன் அப்படிங்கிற ஒரு சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால தான் சிந்துவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது சிந்து நதிக்கு அப்பாலும் பரவி இருந்தனால அது ஹரப்பா நாகரிகம்னு சொல்கிறோம். வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும். கோதுமை, பார்லி, திணை வகைகளை பயிரிட்டார்கள். இரட்டை சாகுபடி முறையையும் அவர்கள் கடைபிடித்தார்கள். ஆடு மாடு வளர்த்தலும் அவர்களுக்கு நல்லா தெரிந்திருந்தது. மாடுகள், செம்மறியாடுகள், வெள்ளாடுகள், யானை உள்ளிட்ட பல விலங்குகளை பற்றி அறிந்திருந்தார்கள். குதிரைகளை அவங்க பயன்படுத்தலை. ஹரப்பாவின் மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்படும். சிந்துவெளி முத்திரைகளில் பல வகையான பெரிய காளை உருவம் பரவலாக காணப்படுகிறது. ஹரப்பா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மண்பாண்டங்களை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்துட்டோம். சிவப்பு நிற மண்பாண்டத்தில் கருப்பு நிற வண்ணம் பூசப்பட்டதாக இருந்துச்சு. ஸோ ரோரி செர்ட் பிளேடுகள் ஷிகர்பூர் குஜராத். ஹரப்பா பண்பாட்டு மக்கள் செர்ட் என்ற சிலிக்கா கல் வகைகள் செஞ்ச பிளேடு, கத்தி, செம்பு பொருள், எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தினார்கள். இரும்போட பயனை வந்து அவங்களுக்கு தெரியலை. செம்பில் செய்தது தான் எல்லாமே யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இரும்பை பற்றி அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. மொஹஞ்சதரோவில் நடனமாடும் பெண்ணின் சிலை ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ மெல்லுக்கு அர்ச்சில் லாஸ்ட் வீக்ஸ் முறையில் அந்த சிலையை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த முறை அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரோரி செர்ட்டு பாகிஸ்தான்லலாம் ரோரி அப்படிங்கிற இடத்துல இது வந்து இது பண்ணப்பட்டிருக்கு. ஹரப்பா மக்களால் கூர்மையான ஆயுதங்கள் வந்து உருவாக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்தினாலான ஆயுதங்களை வந்து பயன்படுத்தினாங்க. ஹரப்பா மக்கள் பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்தார்கள். உலோகத்தாலும் கல்லாலுமான அணிகலன்களை பயன்படுத்தினார்கள். அவர்கள் செம்மணிக்கல், கர்னீலியன், செம்பு மற்றும் தங்கத்தினாலான அணிகலன்களை அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணதோட மெசபடோமியாவுக்கு அவங்க வந்து ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பார்ட் 2 வீடியோவில் வணிகமும் பரிமாற்றமும், அவங்களோட எடைகளும் அளவுகளும், அப்புறம் அவங்களோட முத்திரைகள், அப்புறம் அவங்களோட பொழுதுபோக்குகள், சமயம், பண்பாடு, அதோட வீழ்ச்சி இவ்வளோத்தையும் நம்ம வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். அதோட
இது வந்து முடிஞ்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.